ஆவி நிலைமை முறைகள். வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங். It involves vapors. Two methods are in your text: Mond'S process and Van Arkel process. Now let us see Mond'S process. The impure nickel, okay, the pure nickel along with the impurities, are heated in an atmosphere of carbon monoxide. We get nickel tetracarbonyl. Tetra means 4. Mono, single, di, bi, double, triple, quartet. So this is called nickel tetracarbonyl. Tetra means 4. This nickel tetracarbonyl vapors are collected separately. The impurities will be as such in the solid state. The one which goes into the vapor form will be in the pure state. So the nickel tetracarbonyl vapors are collected separately and heated to 460 Kelvin. The temperature is raised from 350 Kelvin to 460 Kelvin, and we get pure nickel solid deposition with the evolution of carbon monoxide. Understand? This is called Mond'S process. See, the impure metal is taken, heated in the atmosphere of carbon monoxide. It forms some carbonyl. The carbonyl vapors are collected, heated again to a elevated temperature. There 350, here 460. Then we get pure nickel. That's all. Okay. மாசுள்ள நிக்கலை கார்பன் மோனாக்சைடு சூழலில் 350 கெல்வின் வெப்பநிலைக்கு உட்படுத்த அதில் உள்ள தூய நிக்கல் மட்டும் கார்பன் மோனாக்சைடுடன் இணைந்து ஒரு அணைவுச் சேர்மமான நிக்கல் 4 கார்பானிலை தருகிறது. அந்த நிக்கல் 4 கார்பானிலை 460 கெல்வின் வெப்பநிலைக்கு சூடுபடுத்த அது தூய நிக்கலை படிகமாக்குகிறது. மீண்டும் கார்பன் மோனாக்சைடு வெளியேறுகிறது. Okay, this is called Mond'S process. Mond'S process, refining process. நிக்கலுக்கு தான் சொந்த ப்ராசஸ். நிக்கல் டெட்ரா கார்பானில் வந்த ப்ராசஸ். அது வெப்பப்பட்டு நிக்கலை தான் தந்த ப்ராசஸ். Mond'S process, refining process. நிக்கலுக்கு தான் சொந்த ப்ராசஸ். Zone refining, புலத் தூய்மையாக்கல். What's the basic principle? It is based on the fractional crystallization. The basic principle of zone refining is fractional crystallization. That is, when an impure metal is heated, melted, and allowed to solidify by cooling, what happens? The impurities will prefer in the molten state. மாசுகள் ஒரு உலோகத்தை வெப்பப்படுத்தினா அந்த உலோகத்தில் இருக்கக்கூடிய மாசுகள் அந்த உலோகத்தினுடைய உருகிய பகுதியில் நிறைய காணப்படும். அதை அப்படியே பிரித்து எடுத்து கீழே கொண்டு வந்து தனியாக பிரிச்சுட்டு போயிடலாம். பைப்பர் அண்ட் த ரேட்ஸ்னு ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு ஊரில் எலி தொல்லை அதிகமாக இருந்துதான். இந்த காலத்தில் மாதிரி மருந்தெல்லாம் அது கண்டுபிடிக்கலை. யாரோ ஒருத்தர் பார்த்துருந்துருக்காரு. ஊருக்கு வெளியில் ஒரு பைப்பர் அழகாக வாசிச்சுட்டு இருந்திருக்கான். அவனை சுற்றி 4-5 எலிகள் கூட்டம் கூட்டமாக வந்து நின்றுக்கிட்டு இருக்கிறத பார்த்தாரான். ஒரு ஐடியா தோணுச்சு. எப்பா இங்கே வா, நீ எங்கள் ஊரில் வந்து வாசி, அப்போ அந்த எலிகள் எல்லாம் உன் பக்கத்தில் வரும். நீ அப்படியே மெதுவாக நகர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊருக்கு வெளியில் அப்படியே வாசிச்சுக்கிட்டே வா. அங்கே ஒரு ஓடை இருக்குது, அங்கே போய் நின்றுக்கிட்டு வாசி. அந்த எலிகள்லாம் அந்த ஓடையில் குதித்து மேலே போயிடும். நாங்கள் நிம்மதியாக இருப்போம், கொஞ்சம் செய்வியாப்பான்னு கேட்டதுக்கு என்ன தரப்போகிறீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய தொகையை ஒத்துக்கிட்டாங்க அந்த ஊர் பொதுமக்கள். பைப்பர் வர்றாரு, வாசிக்கிறாரு, எலிகள் கூட்டமாக கூடுது, நடக்கிறாரு, ஓடைக்கு வர்றாரு, குதிச்சிருது. சரிங்களா? பேசிய தொகையை கொடுன்னு கேட்குறாங்க. அது எப்படிங்க, சும்மா ஒரு வாசித்து இவ்வளோ கொஞ்ச நேரத்துக்கு வாசித்ததுக்கு இவ்வளோ தொகையா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. அப்படியா? எங்கேயோ போகிறாரு, ஊர் பொதுமக்கள் அப்பாடா எலி தொல்லையும் விட்டுது பைப்பர் தொல்லையும் விட்டுதுன்னு போனாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் கேட்குது, அவர் வாசிக்கிற சத்தம் கேட்குது.
எல்லோரும் ஜன்னலை திறந்து எட்டி பார்க்குறாங்க. பைப்பர் வர்றாரு, வாசிக்கிட்டே வர்றாரு, தன்னை மறந்து வாசிக்கிட்டு வர்றாரு. அவருக்கு பின்னால் ஒரு பெரிய எலிப்பட்டாளமே வந்துக்கிட்டு இருக்குது. அப்படியே வர்றாரு, ஊருக்குள்ளே நிற்கிறாரு, வாசிக்கிறத நிறுத்துறாரு. எலிகள்லாம் அப்படி பறந்து போய் அந்தந்த வீட்டுக்குள்ளே தஞ்சம் புகுந்துருது. இது ஒரு கதை. அது மாதிரி இது நம்ம மொபைல் ஹீட்டர். அது இருக்கிற இடம் தலை இந்த மெட்டல் கொதித்து உருகிய நிலையில் இருக்கும். இது அப்படியே கீழே இறங்கும் பாருங்கள். அந்த இம்பியூர் மெட்டல் ராட் இருக்கு இல்லையா, மாசுள்ள உலோகத்தண்டு, அதில் இருக்கக்கூடிய அந்த மாசுகள், இம்ப்யூரிட்டிஸ், அது எங்கே இருக்கிறதுக்கு பிரியப்படுதான்? உருகிய உலோகத்தில் இருக்கிறதுக்கு பிரியப்படுதான். உருகிய உலோகத்தில் அந்த மாசுகள்லாம் வந்து ஒட்டிக்கும். நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த மொபைல் ஹீட்டரை மெதுவாக கீழே இறக்குறீங்க. எப்படி பைப்பர் மெதுவாக அப்படி போனார் இல்லையா, அது மாதிரி இதை கீழே இறக்க அந்த இம்ப்யூரிட்டிஸும் சேர்ந்து மெதுவாக கீழே இறங்கும். இங்கே கொண்டாந்து நிறுத்திட்டு கட் பண்ணி தூர போட்டுருங்க. அவ்வளோதான், மாசுகள்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. சரியா? இதுக்கு பேர் தான் புல தூய்மையாக்கல், zone refining. The impurities prefer to be in the molten state rather than in the solid state of the metal. So your mobile heater is employed and the impure rod is subject to that mobile heater, and the impure rod gets melted in the place where the mobile heater is located. The mobile heater is slowly moved down from one end of the rod to the other end, and the impurities also move, and finally the impure metal rod piece is cut off and we get ultra pure metal. This is called zone refining. படிகமாக்கல் முறையில் zone refining. அங்கே ஹீரோயினா இருப்பது யார்? இம்பியூர் ராடுங்க. பின்ன படிகமாக்கல் முறையில் zone refining. அங்கே ஹீரோயினா இருப்பது யார்? இம்பியூர் ராடுங்க. மாசுவான வில்லன்களை ஒழிச்சு கட்டணுமே, அங்கே ஓடி வந்த ஹீரோ நம்ம மொபைல் ஹீட்டரு. மாசுவான வில்லன்களை ஒழிச்சு கட்டணுமே, அங்கே ஓடி வந்த ஹீரோ நம்ம மொபைல் ஹீட்டரு. வெப்பத்தினாலே உருகிய மாசு, துண்ட காணம் துணிய காணம் ஓடுது பாரு. மான்ஸ் ப்ராசஸ், ரிஃபைனிங் ப்ராசஸ், நிக்கலுக்கு தான் சொந்த ப்ராசஸ். நிக்கல் டெட்ரா கார்பானில் வந்த ப்ராசஸ், அது வெப்பப்பட்டு நிக்கலை தான் தந்த ப்ராசஸ். மான்ஸ் ப்ராசஸ், ரிஃபைனிங் ப்ராசஸ், நிக்கலுக்கு தான் சொந்த ப்ராசஸ். Mond'S process, refining process, நிக்கலுக்கு தான் சொந்த process. Mond'S process, refining process, நிக்கலுக்கு தான் சொந்த process. நிக்கல் டெட்ரா கார்பனைல் வந்த ப்ராசஸ், அது வெப்பப்பட்டு நிக்கலைத்தான் தந்த ப்ராசஸ். நிக்கல் டெட்ரா கார்பனைல் வந்த ப்ராசஸ், அது வெப்பப்பட்டு நிக்கலைத்தான் தந்த ப்ராசஸ். Mond'S process, refining process, நிக்கலுக்கு தான் சொந்த ப்ராசஸ். Mond'S process, refining process, நிக்கலுக்கு தான் சொந்த ப்ராசஸ். பின்ன படிகமாக்கல் முறையில் zone refining. அங்கே ஹீரோயின் இருப்பது யார்? இம்பியூர் ராடுங்க. மாசுவார வில்லன்களை ஒழிச்சு கட்டணுமே, அங்கே ஓடி வந்த ஹீரோ நம்ம மொபைல் ஹீட்டர். வெப்பத்தினாலே உருகிய மாசு, துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுது பாரு. வெப்பத்தினாலே உருகிய மாசு,
துண்டக்கானம் துணியக்கானம் ஓடுது பாரு. Mond's process, refining process, நிக்கலுக்கு தான் சொந்த process. Mond's process, refining process, நிக்கலுக்கு தான் சொந்த process. Van Arkel method. VANARKEL, Van Arkel method. By this method, the metals like zirconium and titanium are purified. Zirconium and titanium are usually purified by this method because they form volatile vapors with iodine when heated. So the actual procedure is, here it is impure zirconium, here it is iodine. It is impure zirconium, or in next case it may be impure titanium, and here iodine crystals. They are kept in a base and heated to 550 Kelvin. What happens? Zirconium or titanium immediately combines with the iodine to form volatile titanium iodide or zirconium iodide. Okay, then the vapors slowly rises and it reaches the filament, tungsten filament, where the temperature is kept at 1800 Kelvin, a very high temperature. What happens? When the vapors of titanium iodide, titanium plus iodine gives titanium iodide, and this the temperature is 550 Kelvin. When this titanium iodide vapors fall on the very high temperature, that is tungsten filament, it is kept at 1800 Kelvin, it immediately decomposes to give the pure metal and the iodine. The pure metal falls down and collected separately. So this is called Van Arkel method. You can apply it for the zirconium also. Zirconium and iodine are kept in a base and heated to 550 Kelvin, and the vapors of zirconium tetraiodide ZrI4 falls on the tungsten filament, which is kept at 1800 Kelvin, and immediately a decomposition takes place, and zirconium tetraiodide immediately converted into zirconium and iodine. The zirconium crystals fall down, collected separately, purified. That's all. Okay, that is called Van Arkel method. Understand? Titanium iodide, zirconium iodine, zirconium iodide, titanium iodine, titanium iodide, zirconium iodine, zirconium iodide, titanium iodine, titanium iodide, zirconium iodine, zirconium iodide. ஆவிய பிடிச்சி 1800 வெப்பம் கொடுத்துடுங்க. டங்ஸ்டன் மேலே ஆவிய செலுத்தி மட்டலத்தான் பிரிச்சிடுங்க. ஆரம்ப வெப்பநிலை 550, முடிவான வெப்பநிலை 1800. Van Arkel மெத்தட் இதுதாங்க. வேஃபர் ஃபேஸ் ரீஃபைனிங் அப்படின்னு சொல்வாங்க.
zirconium iodine, zirconium iodide. ஆவிய பிடிச்சு 1800 வெப்பம் கொடுத்திடுங்க. டங்ஸ்டன் மேலே ஆவிய செலுத்தி மெட்டலத்தான் பிரிச்சிடுங்க. அட ஆரம்ப வெப்பநிலை 580, முடிவான வெப்பநிலை 1800. வேணார்கள் மெத்தடுது தானங்க. வேப்பர் ஃபேஸ் ரிஃபைனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. டைட்டானியம் அயோடின், டைட்டானியம் அயோடைட், ஜிர்கோனியம் அயோடின், ஜிர்கோனியம் அயோடைட், டைட்டானியம் அயோடின், டைட்டானியம் அயோடைட், ஜிர்கோனியம் அயோடின், ஜிர்கோனியம் அயோடைட். Thank you.